கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு. கார்த்திகை 1ஆம் தேதி ஆனோடனே கரெக்டாக எங்கள் அப்பா சபரிமலைக்கு மாலை போட்டுருவாரு. இந்த வருஷமும் மாலை போட்டாச்சு. வருஷம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு மாலை போட்டு ஜனவரி 4ஆம் தேதி அன்னைக்கு தான் எங்கள் அப்பா மலைக்கு போவார். அது வரைக்கும் 2 மாதத்துக்கு நாங்கள் விரதம் தான் இருப்போம். எங்கள் அப்பா அவர் சின்ன பிள்ளையில இருக்கும் போதுலேருந்தே மலைக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அதனாலவே அவரே வந்து வீட்லேயே மாலை போட்டுப்பார். இனிமேல் நம்ம வீட்டில் வெஜ்ஜு தான். ஸோ மதியானம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைக்கிறதுக்காக சுட சுட சாதம், கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார், வாழைக்காய் பொரியல், கொஞ்சமாக கூட்டு வச்சுருக்கோம், ரசம். இதை வச்சு சாமிக்கு வச்சு படைச்சாச்சு. எங்கள் அப்பா தான் மாலை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு 2 வேளை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கெல்லாம் போகிறாரு. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான்னா காலைல 6:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நானும் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஈவினிங் பார்த்தீங்கன்னாலும் அதேமாரி ஸ்கூல் விட்டு வந்துட்டு குளிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு ஒரு துண்டு எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டு நானும் மாலை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டுருக்கான்.